வணக்கம் பொதுமக்களே, நான் உங்க வழக்கறிஞர் பேசுறேன். நம்மில் பலர் டூ வீலர் காருக்கு பொல்யூஷன் சர்டிபிகேட் வாங்க போகும்போதோ அல்லது அரசு அலுவலகங்கள்ல பட்டா சிட்டா சான்றிதழ்கள் வாங்க போகும்போதோ ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. அரசு நிர்ணயம் செஞ்ச கட்டணம் 60 ரூபாயோ அல்லது 100 ரூபாயோ இருக்கும். ஆனா அங்க இருக்கிறவங்க 200 கொடுங்க 500 கொடுங்க அப்படின்னு அநியாயமா கூடுதல் பணம் கேட்பாங்க. நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? போனா போகுது, ஒரு 100 200 தானே, நாம ஏன் வம்பை விலைக்கு வாங்கணும்? கேட்கலன்னா நம்ம காரியம் கெட்டு போயிடும், அலைய விடுவாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க கேட்கிற பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறோம். இங்கதான் நாம பண்ற மிகப்பெரிய தப்பு. உங்களுடைய இந்த பயம் தான் லஞ்சம் வாங்குறவங்களுக்கு பெரிய முதலீடு. சட்டத்தின் பார்வையில் முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. அரசு நிர்ணயித்த தொகையை விட ₹1 அதிகமாக வாங்கினாலும் அது சட்டப்படி குற்றம். ஊழல் தடுப்பு சட்டம் 1988 ஒரு அரசு ஊழியரோ அல்லது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்போ புகை பரிசோதனை மையம் போல பொதுமக்களிடம் சட்டவிரோதமாக கூடுதல் கட்டணம் வசூலித்தால் அது லஞ்சமாக கருதப்படும். இதற்கு சட்டத்தில் கடுமையான சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க வழியிருக்கிறது. வேலை சீக்கிரம் முடியணும் என்று நீங்களாக விரும்பி லஞ்சம் கொடுத்தால் கூட சட்டத்தின் பார்வையில் கொடுப்பவரும் குற்றவாளிதான். சமீபத்திய சட்ட திருத்தங்களின்படி சில விதிவிலக்குகள் இருந்தாலும் அதை ஊக்குவிக்க கூடாது. பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கான வழிகாட்டி. இனிமேல் இப்படி கூடுதல் பணம் கேட்டா பயப்படாதீங்க. இந்த வழிகளை பின்பற்றுங்க. ரசீது கேளுங்கள். அவங்க ₹200 கேட்டா ₹200க்கு அரசு முத்திரையிட்ட அதிகாரப்பூர்வ ரசீட் கொடுங்க, நான் தர்றேன் என்று தைரியமாக கேளுங்கள். கணினியில் அரசு கட்டணம் ₹60 என்று காட்டும், ஆனால் வாயால் ₹200 கேட்பார்கள். ரசீது கேட்டாலே பாதி பேர் பயந்து நடுங்குவாங்க. அரசு கட்டண பலகையை சோதியுங்கள். ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் அங்கீகரிக்கப்பட்ட புகை மையங்களிலும் அரசு நிர்ணயித்த கட்டண பட்டியல் பொதுமக்களுக்கு தெரியும்படி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது விதி. அது எங்கே இருக்கிறது என்று கேளுங்கள். ஆன்லைன் சேவைகளை பயன்படுத்துங்கள். இப்போதெல்லாம் பெரும்பாலான அரசு சான்றிதழ்கள் சேவைகளை நாம் வீட்டிலிருந்தபடியே சேவை இணையதளம் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். இடைத்தரகர்களை முற்றிலும் தவிர்த்திடுங்கள். புகார் அளியுங்கள் புகை சான்றிதழ் மையங்களுக்கு. அவர்கள் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் உங்கள் மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் RTO அல்லது ஆன்லைனில் புகார் அளிக்கலாம். அவர்களின் லைசென்ஸ் ரத்து செய்யப்படும். அரசு அலுவலகங்களுக்கு லஞ்சம் கேட்டால் உடனடியாக உங்கள் மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத் துறைக்கு DVAC டைரக்டரேட் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் புகார் அளியுங்கள். ஹெல்ப்லைன் எண்கள் மற்றும் ஆன்லைன் முகவரிகள் இணையத்தில் உள்ளன. நமது உரிமைக்காக நாம் சத்தமாக பேசாத வரை லஞ்சம் வாங்குபவர்களின் சத்தம் ஓங்கிக்கொண்டே தான் இருக்கும். நமது காரியம் கெட்டுவிடும் என்று பயந்து நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு கூடுதல் ரூபாயும் நேர்மையாக வாழ நினைக்கும் இன்னொரு ஏழையின் காரியத்தை கெடுக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். பயத்தை விடுங்கள். சட்டத்தின் துணையை நாடுங்கள். இந்த தகவலை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.